அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க இருப்பது தமிழகத்தினுடைய அரசியல் வளர்ச்சி அப்படின்ற தலைப்பின் கீழ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சென்னை மாகாணம் பொது ஆண்டு வந்து 1801ல உருவாக்கப்பட்டது. இதற்கு கீழ உள்ளடக்கிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திரா, கேரளாவினுடைய மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவினுடைய வடபகுதி முழுவதும் லட்சத்தீவு. 1801வது வருஷம் சென்னை மாகாணத்துல இருந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. இதெல்லாம் வந்துட்டு 1801ல இருந்த ஒரு மொழிகள். 1801ல சென்னை மாகாணத்தை உள்ளடக்கிய பகுதிகள் தான் ஆந்திரா, கேரளாவோட மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவினுடைய வடபகுதி, லட்சத்தீவு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே அதனுடைய சென்னை மாகாணத்துக்குள்ள இருந்த பகுதிகள். ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ இது எல்லாமே அது கீழ இருந்த பகுதிகள். 1801வது வருஷம் சென்னை மாகாணத்தில் இருந்த மொழிகள் தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு நம்ம பார்த்தோம். பிரான்சிஸ் எல்லிஸ் பற்றி சரியானவை எது அப்படின்னு பார்த்தோம்னா, 1812ல வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை வந்து அவர் நிறுவினாரு. ஓகேங்களா? ஸோ இவரை பற்றிய சரியானவை. உங்களுக்கு நான் டபுள் மார்க்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் தலைப்பு தெரியும். ஓகே. ஸோ இவரை பற்றி சரியானவை எதுன்னு பார்த்தோம்னா, 1812ல புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினாரு. தமிழ், சமஸ்கிருத மொழிகள்ல புலமை பெற்றவர். அறத்துப்பால்ல 18 அதிகாரங்கள ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் தான் இவரு. தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதன்தல வெளியிட்டவர் இவர்தான். தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை வெளியிட்டார். ராபர்ட் கால்டுவெல் இறந்த இடம் வந்து கொடைக்கானல் பகுதியில இறந்தாரு. 1813ல சமய பணிக்காக இடையான்குடி அப்படிங்கிற பகுதிக்கு வராரு. யார் வரனா? ராபர்ட் கால்டுவெல் வராரு. எல்லிஸ் அவர்களை மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு பாராட்டியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். எல்லிஸ் அவர்களை மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு பாராட்டியவர் அயோத்திதாசர். தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவருடைய குரலை மிகவும் விரும்புவராகவும் தமிழ் ஆர்வலர்களால் பாராட்ட பெற்றவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவருடைய குரலை மிகவும் விரும்புவராகவும் தமிழ் ஆர்வலர்களால் பாராட்டப்பட்டவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். கால்டுவெல் அவர்களினுடைய திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்ட ஆண்டு, அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்ட வருஷம் 1852 அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் எப்படினாலும் நீங்க சொல்லலாம். ஸோ 1856. எந்த வருஷம் பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற கருத்தியலை 1866ல ஒப்பிலக்கணம் மூலம் வெளியிட்டவர் யார், உறுதிப்படுத்தியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். 1816. 1816. மகாராஷ்டிராவில் பிராமண அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. மகாராஷ்டிராவில் பிராமண அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கப்பட்ட வருஷம் 1852. 1916வது வருஷம் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள் டாக்டர் டி.எம். நாயர், சர் பி.டி. தியாகராஜர், டாக்டர் சி. நடேசனர். நீதி கட்சி பற்றி சரியானவை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில இதழான நீதி என்ற பெயரினுடைய அடிப்படையிலேயே நீதி கட்சி அப்படிங்கிறது பெயரிடப்பட்டது. இவர்களோட ஓயாத முயற்சியினால் பிராமணர் அல்லாதோருக்கு சட்டமன்றத்துல இடஒதுக்கீடு பெற்றுத்தரப்பட்டது. பிராமணர் அல்லாதோருடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவா பொது கருத்து உருவாக்குனாங்க. 1919வது வருஷத்துல மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்ட வருஷம் 1919வது வருஷம். முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920வது வருஷம். 1920வது வருஷம் நடந்த முதல் தேர்தல்ல எந்த கட்சி வந்து ஒத்துழையாமையின் ஒரு பகுதியா தேர்தலை புறக்கணிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. 1920ல தேர்தல்ல நீதி கட்சி பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சர் ஆனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ராயலு தான் முதலமைச்சர் ஆனாரு. ஓகேங்களா? சுப்ராயலு வந்து முதலமைச்சர் ஆனாரு 1920 நீதி கட்சியை தலைப்பு அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையின் அடிப்படையில. நீதி கட்சியில சுப்ராய அவருடைய இறப்பிற்கு பிறகு யார் வந்தா அப்படின்னா பனகல் ராஜா அப்படின்றவர் வந்தாரு வருஷம் 1921. மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்த கட்சி தான் இந்த நீதி கட்சி. சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலையத்துறை வாரியத்தை அமைத்த கட்சி நீதி கட்சி. சென்னை மாகாணத்துல இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வாரியத்தை அமைத்தது நீதி கட்சி. யாருடைய முயற்சியால் இந்தியாவினுடைய
முதன்முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுடைய முயற்சியில ஒழிக்கப்பட்டது. பெண்களுக்கு வாக்குரிமை எந்த கட்சியின் போது கொண்டு வரப்பட்டதுன்னா நீதி கட்சியின் போது கொண்டு வரப்பட்டது. நீதி கட்சியின் கீழ் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட வருஷம் 1923. நீதி கட்சி பற்றிய கூற்றுகள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டுச்சு, மிராசுதார்கள் முறை ஒழிக்கப்பட்டுச்சு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவங்க பீரியட்ல ஸ்டார்ட் ஆனச்சு வருஷம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. இந்தியை கட்டாய பாடமாக்குவதை எதிர்த்து தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அளித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கூறியவர் பெரியார். இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார். 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறை சென்றார் அப்படிங்கிறதுனால சிறை பறவை அப்படின்னு அடைமொழியிட்டு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பெரியார். பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டாரு. அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருஷம் எது அப்படின்னா பெரியார் 1928. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருஷம் 1928. நீதி கட்சி எந்த ஆண்டு தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது 1938 வருஷம். சுயமரியாதை இயக்கம் 1925 வருஷம் பெரியாரால் துவங்கப்பட்டுச்சு. சுயமரியாதை இயக்கம் 1925ல பெரியாரால் துவங்கப்பட்டுச்சு. அதனுடைய நோக்கங்கள் தேர்தல் அரசியலை தவிர்த்தது, சமூக சீர்திருத்த ஜாதி முறையை ஒழிச்சது, பரம்பரை அர்ச்சகர்களுடைய உரிமை எதிர்த்து பிரச்சாரம், இதெல்லாமே அதனுடைய நோக்கங்கள். ஓகேங்களா. அடுத்து பெண்கள் மாநாட்டுல ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1938. எந்த மாநாட்டுல பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு? பெண்கள் மாநாட்டுல, சேலத்தில் நடந்த பெண்கள் மாநாடு. இப்போ வருஷம் 1938. சுயமரியாதை கருத்துக்களுடைய சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த பெரியாருடைய நாளேடுகள் குடியரசு, புரட்சி, விடுதலை. செங்கல்பட்டுல முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. 1937 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக யாரை செலக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ராஜாஜியை செலக்ட் பண்ணுச்சு. அதிகாரத்துக்கு வந்த உடனே பள்ளிகள்ல இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தினுடைய முதன்மை அமைச்சராக நியமித்த ராஜாஜி பொதுவுடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கம் சென்னை மாகாணத்தின் ஒரு முன்னோடி இயக்கமா இருந்துச்சு. வருஷம் 1929. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற வருஷம் 1937. 1944 சேலம் மாநாட்டுல தான் பெரியார் தலைமையில திராவிட நாடு அப்படின்றது திராவிடர்களுக்கு என பெரியார் முழக்கமிட்டார். அந்த மாநாட்டுல தான் பெரியார் மாநாடு சேலம்ல இல்ல, பெரியாருங்கிற பேர் பெண்கள் வழங்கினாங்க இல்லையா, அது சேலம்ல கிடையாது. வருஷம் தான் 1938. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1944ல சேலம் மாநாட்டுல பெரியார் தலைமையில திராவிட நாடு திராவிடர்களுக்கு அப்படின்னு யார் முழக்கமிட்டா அப்படின்னா பெரியார் முழக்கமிட்டார். 1944 வருஷம் சேலம் மாநாட்டுல நீதி கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. ஸோ அறிஞர் அண்ணா என்ன பண்ணியிருக்கிறாரு, நீதி கட்சியினுடைய பெயரை திராவிட கழகம் மாத்திருக்கிறாரு. பெரியார் என்ன செய்திருக்கிறாரு, அந்த மாநாட்டுல திராவிட நாடு திராவிடர்களுக்கு அப்படின்னு அவர் முழக்கமிட்டார். அறிஞர் அண்ணா திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949 செப்டம்பர் 17. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லைன்னு சொன்னது பெருந்தலைவர் காமராஜர். சமூகம் மற்றும் கல்வி அடிப்படையில பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமா இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்டத்திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு, அதாவது பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு சட்டத்திருத்தம் அது எப்போனா 1951. பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். சரிங்களா. மோஸ்ட் பேக்வர்ட் எம்பிசின்னு நினைக்கிறேன். ஓகே. 1951. பரம்பரை தொழில் எனப்படும் குலக்கல்வி என்ற புதிய தொடக்கல்வி முறை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. காமராஜர் ஆட்சியில முக்கிய சிறப்பம்சங்கள் 1954 to 1963 தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தவர் இவர் தான். பள்ளிகளுடைய எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தினாரு, பல அணைகளை கட்டினாரு, நிறைய தொழில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய உருவாக்குனார். யாருன்னா காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு.
காங்கிரஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்ற ஆண்டு வந்துட்டு 1967. ஆ அதாவது தோற்றுவிக்கப்பட்டு இல்ல. காங்கிரஸ் கட்சி வந்து தோத்துருச்சு இதுல எலெக்ஷன்ல. ஸோ காங்கிரஸ் கட்சி தோல்வியுற்று திமுக வெற்றி பெற்ற வருஷம் 1967. அண்ணாதுரையினுடைய தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் தமிழகத்தினுடைய பேரு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு வந்து உங்களுக்கு தெரியும் 69. மாநில மறுசீரமைப்பு திட்டம் வந்து 1956. 2வது உலக தமிழ் மாநாடு அறிஞர் அண்ணா தலைமையில் நடைபெற்றுச்சு. படி அரிசி ₹1 என்ற விலையில திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. மத்திய அரசாங்கத்தினுடைய மும்மொழி கொள்கையை எதிர்த்தவர் வந்து அறிஞர் அண்ணா. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட வருஷம் 1972. எந்த ஆண்டுல சென்னை மாகாணம் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு? 1969. தமிழகத்தினுடைய குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட வருஷம் 1857. நீதி கட்சியினுடைய முதல் தலைவர் தியாகராயர். சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் இருந்தா அப்படின்னா சுப்பராயலு அப்படிங்கிறவர் தான் முதலாக முதலமைச்சராக இருந்தார் 20 to 21. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் பனகல் ராஜா 21 to 26. அதுக்கப்புறம் சுப்பராயன் அப்படின்றவர் 1926 to 1930. அதுக்கப்புறம் முனுசாமி அப்படின்றவர் 1930லேருந்து 32 வரை. அப்புறம் பொப்பிலி ராஜா 1932லேருந்து 37. அப்புறம் பி.டி. ராஜன் இவர் வந்து 1936. ரெட்டி வந்து 1937. ராஜாஜி 37 to 39. தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநருடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருஷம் 1946. அக்டோபர் 20 முதல் ஏப்ரல் 30 வரை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாநில ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அந்த வருஷம் 1946. அக்டோபர் 20லேருந்து ஏப்ரல் 30 வரை. அடுத்து பிரகாசம் வந்து 1946 to 47. அதுக்கப்புறம் ஓமாந்தூர் ராமசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு 1947லேருந்து 49. பி.எஸ். குமாரசாமி ராஜா 1949லேருந்து 1952. அப்புறம் ராஜாஜி வந்து 1952 to 54. காமராஜர் 54 to 57. அதுக்கப்புறமும் ஒரு 5 வருஷம் மறுபடியும் காமராஜர் தான் வந்தார். அதுக்கப்புறம் பக்தவச்சலம் 63 to 67. அதுக்கப்புறம் அண்ணாதுரை வராங்க 67 to 69. அதுக்கப்புறம் கருணாநிதி வராங்க, கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி 1969 to 1971. அதுக்கு அடுத்த பீரியட்லேயும் அவரே தான் 1971 to 76. அதுக்கப்புறம் எம்.ஜி. ராமச்சந்திரன் 1977 to 1980. அதுக்கப்புறம் 80 to 84, 85 to 87. ரொம்ப லாங் பீரியட் இவங்களாம் இருந்தாங்க இல்லையா. அடுத்து ஜானகி ராமச்சந்திரன் அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் ஒரே ஒரு வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் கலைஞர் கருணாநிதி 1989 to 1991. அதுக்கப்புறம் ஜெயலலிதா 1991 to 96. மறுபடியும் கலைஞர் 1996 to 2001. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் 2001லேயே ரெண்டு பேரும் இருப்பாங்க, பன்னீர்செல்வம், ஜெயலலிதா. அதுக்கப்புறம் 2002 to 2006 ஜெயலலிதா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் பீரியடு 2006 to 2011. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட். அப்புறம் இடைக்கால அரசு இருக்கும். அதுக்கப்புறம் 2016 to இந்த 2016 மேலேருந்து டிசம்பர் வரையிலும் இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அகைன் பன்னீர்செல்வம் வந்துட்டு டிசம்பர் 2016 to பிப்ரவரி 2017. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இருந்தாங்க 2017. அதுக்கப்புறம் ஸ்டாலின் இப்போ முதல்வராக இருக்காருங்க இல்லையா. அப்புறம் 2021 மே 7லேருந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷங்களை நல்லா அந்த ஆர்டராக படிச்சுக்கோங்க, அல்லது யாருக்கு அப்புறம் யார் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மெமரியில் ஏற்றிக்கோங்க. ஸோ இதுவரையிலும் நம்ம தமிழகத்தினுடைய அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இயர்ஸ் ஒரு தடவை நல்லா பாருங்கள். ஒரு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.